வெல்கம் டு மை சேனல். மெய்ப்பாடு. வேலில் இடம்பெற்றுள்ள கவிதைகளும் மாதவியின் அரங்கேற்றமும் மீரானின் சிறுகதையும் நம் உள்ளத்தில் உணர்ச்சிகளை உண்டாக்குகின்றன என்பதை அறிவீர்கள் அல்லவா? நாம் காணும் நாடகம் அல்லது திரைப்படத்தின் ஒரு காட்சி, கேட்கும் பாடல், உரை வீச்சு, படிக்கும் ஒரு செய்யுள், கவிதை, சிறுகதை, நாவல், அன்றாட வாழ்வில் எதிர்கொள்ளும் அனுபவம் முதலானவை நம் உணர்வுகளின் மீது பல்வேறு வகையான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. உணர்வு நிலையும் உடல் மொழியும். சூழல் காரணிகளின் அடிப்படையில் தான் மனிதர்களிடம் உள்ளம் சார்ந்த மாறுபாடுகள் ஏற்படுகின்றன என்பதை சிக்மண்ட் பிராய்ட் உள்ளிட்ட உளவியல் அறிஞர்கள் கண்டறிந்தனர். இவ்வுண்மைகளை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியர் உணர்ந்து பதிவு செய்துள்ளார் என்பதை அறியும் போது நமக்கு பெருமித உணர்வு பொங்குகின்றது. மனிதர்களின் உணர்ச்சிகளை அடையாளம் கண்டு அதற்கேற்றவாறு பெயரிட்டு வெளிப்படுத்திய தொல்காப்பியரை உலகின் முதல் மெய்ப்பாட்டியல் அறிஞர் எனலாம். மனித உள்ளத்துக்குள் எழும் உணர்ச்சிகளின் செயல்பாட்டால் நமக்கு அச்சம், சிரிப்பு, சீனம், வெறுப்பு முதலானவை தோன்றுகின்றன. உள்ளத்து உணர்வுகளால் தோன்றும் இவை உடல் மொழியாக வெளிப்படுகின்றன. அவ்வாறு வெளிப்பட தோன்றும் அடையாளங்களை தொல்காப்பியம் மெய்ப்பாடு என குறிப்பிடுகிறது. மெய்யில் உடலில் தோன்றுவதால் மெய்ப்பாடு ஆயிற்று என்பார் உரையாசிரியர் இளம்பூரணர். உள்ளத்தில் எழும் உணர்வானது முகத்தின் வழி வெளிப்படுவதால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பர். எண்வகை மெய்ப்பாடு. சுவையை நவரசம் 9 என்று வடமொழி நூல்கள் வகைப்படுத்துகின்றன. இதில் 9வது சுவையாக சொல்லப்படும் சாந்தம், நடுநிலை என்பது மெய் செயல்படாத நிலையினை குறிக்கின்றது. ஆனால் தொல்காப்பியர் அதனை ஒரு மெய்ப்பாடாக கொள்ளாமல் மெய்ப்பாடுகள் 8 என்று வகைப்படுத்தியுள்ளார். அவை நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என்பனவாகும். நகையே அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என்று அப்பால் 8 மெய்ப்பாடு என்ப. மெய்ப்பாடு தோன்றும் நிலைக்கலன்கள். மெய்ப்பாடுகள் தோன்றுவதற்கு காரணமானவற்றை நிலைக்கலன்கள் என்கிறோம். தொல்காப்பியர் 8 வகையான மெய்ப்பாடும் பின்வரும் நிலைக்கலன்களை அடிப்படையாக கொண்டு பிறக்கும் என்கிறார். நகை என்பது சிரிப்பு. இது மனித இனத்திற்கே உரிய உயரிய உணர்வு. எள்ளல், இளமை, குழந்தைத்தனம், பேதைமை, மடமை ஆகிய 4 நிலைகளில் நகை தோன்றும். பேதைமை என்பது அறியாமை. மடமை என்பது ஒன்றை வேறொன்றாக நினைத்து உணர்வது. நகை கவலையை விரட்டும் ஆற்றல் உடையது. அதனால்தான் திருவள்ளுவர் இடுக்கண் வருங்கால் நகுக என்றார். தற்காலத்தில் சிரிப்பு ஒரு மருத்துவ உத்தியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இதற்காக ஆங்காங்கே நகைச்சுவை மன்றங்கள் செயல்படுவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அழுகையை மனித குலத்தின் முதல் மெய்ப்பாடு எனலாம். பிறந்த குழந்தையிடம் தோன்றும் முதல் மொழியான அழுகை மன உணர்வற்றது, ஈன்றாரை மகிழ்விக்கக்கூடியது. ஆனால் வளர்ந்த பின்பு இதே மெய்ப்பாடு அதற்கு எதிரான மனக்குமுறலை வெளிப்படுத்தக்கூடியது. இது இழிவு, சிறுமை, இழவு, இழப்பு, அசைவு, தளர்ச்சி, நிலைத்தாழ்தல், வறுமை என்னும் நிலைகளால் தோன்றும். இளிவரல் என்பது இகழ்ச்சி அல்லது இழிப்பு என்னும் உணர்வின் வெளிப்பாடு. அருவருப்பு, அவலம், தாழ்ச்சி, இழித்தகவு போன்றவற்றை உள்ளத்தை உணர்வதால் வெளிப்படுவது. இது உள்ளச்சொலிப்பு, முகச்சொலிப்பாக வெளிப்படும் மெய்ப்பாடு எனலாம். இது மூப்பு, முதுமை, பிணி, நோய், வருத்தம், மென்மை, வலியின்மை, இயலாமை ஆகியவற்றால் ஏற்படும். மருட்கை என்பது வியப்பு என்னும் உணர்வாகும். இயல்புக்கு மாறானவற்றை காணும்போது வியப்பு ஏற்படும். இதனை அற்புதம், மயக்கம் என்றும் கூறுவர். இது புதுமை, பெருமை, பெரியது, சிறுமை, சிறியது, ஆக்கம், வியத்தகு செயல் என்னும் நிலைகளில் தோன்றும். அச்சம் என்பது உள்ளத்திற்கு துன்பம் விளைவிக்கும் ஒரு உணர்வு. இது அணங்கு, தெய்வம் அல்லது பேய், விலங்கு, கள்வர், திருடர், வழிப்பறி செய்பவர், இறை, தன்னிலும் அதிகாரம் மிக்கவர், அரசர் ஆகியவற்றால் தோன்றும். பெருமிதம் என்பது பிறரை விட மேம்பாட்டு தோன்றுதல். இதை பெருமை, செருக்கு எனவும் கூறலாம். அச்சமானது எந்த அளவுக்கு ஒருவரை முடக்கி போடுகிறதோ அதே அளவிற்கு பெருமிதமானது ஒருவரை தன்னம்பிக்கை அடைய செய்யும். இது கல்வி, தருக்கண், அஞ்சாமை, புகழ், கொடைத்தன்மை ஆகியவற்றால் உருவாகும். வெகுளி என்பதன் பொருள் சினம். நெருப்பின் உச்சத்தால் வரும் இது தன்னை அழிப்பதோடு தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் தீ போன்றது. உறுப்பறை, உடல் உறுப்பை அறுத்தல். குடிகோல், தன் கீழ் உள்ளவர்களை, குடிமக்களை வருத்துதல். அலைக்கழிப்பு, கொலை, கொல்லுதல் ஆகிய நிலைகளில் வெளிப்படும்.
உவகை என்பது மகிழ்ச்சியை குறிக்கும். இது நுகர்வினால் அனுபவித்தலால் ஏற்படுவதாகும். செல்வம், புலன், ஐம்புலன் இன்பம், புணர்வு, அன்பினால் இணைதல், விளையாட்டு ஆகியவற்றை அனுபவிக்கும்போது தோன்றும் உணர்வின் வெளிப்பாடு இது. தொல்காப்பியர் சுட்டும் மெய்ப்பாடுகள் சங்க இலக்கியங்களில் மட்டுமல்ல, தொடர்ந்து எழுகின்ற தமிழின் அனைத்து இலக்கியங்களிலும் பயின்று வருவன. படைப்பாளர் தான் உணர்ந்ததை மற்றவரும் உணருமாறு தன் படைப்பை உருவாக்குகிறார். படைப்பு இலக்கியங்கள் முதல் படக்காட்சிகள் வரை பதிவு செய்யப்படுவன. பிறரால் அப்படியே உணரப்படும் போது படைப்பு வெற்றி பெற்றதாகிறது. அது ஏற்படுத்தும் உணர்வு தாக்கம் வெகுகாலம் நீடிக்கிறது. அந்த உணர்வு ஒவ்வொரு செயலிலும் மெய்ப்பாடாக வெளிப்படுகிறது. உணர்வுள்ள உலகத்தில் மெய்ப்பாடு தோன்றாத இடமே இல்லை எனலாம். அவ்வாறு மெய்ப்பாடு தோன்றவில்லை எனில் அது உயிருள்ளதாக கருதப்படுவதில்லை. இவ்விதமாக தமிழ் மொழியின் உயிரும் உணர்வும் பின்னி கிடப்பதால் தான் பாரதிதாசன் உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்றார் போலும்.